இந்த வீடியோ வந்து எப்பயும் இருக்க வீடியோ மாதிரி இல்லாமல் ஒரு ஹேட்டர்ஸ்க்கான வீடியோன்னு கூட வச்சுக்கலாமே. அது என்ன நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இது லான்ச் பண்ணுறப்போ ஓகே ஒரு 10 to 15 செட்ஸ் தான் செல் ஆகும் அப்படி தான் நான் நினச்சி லான்ச் பண்ணேன். பட் ஈவன் இந்த ஒரு 1.5 monthல வந்து அரௌண்ட் ஒரு 50+ செட்ஸ் வந்து செல் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஷனுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இது ஹேண்ட்மேட் தானே, நீங்கள் டெரக்கோட்டாவில் தானே பண்ணுறீங்க, அதுக்கே இவ்வளோ சார்ஜஸ், அதுக்கே இவ்வளோ மணி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இது டெரக்கோட்டா தான், கையில் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் அதுக்கு தான் அவ்வளோ சார்ஜ். அண்ட் இந்த ஒரு செட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 7 to 8 days ஆகும். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணணும், தென் வி ஹாவ் டு ஃபயர் இட், அண்ட் தென் பெயிண்டிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு ஸ்டோன் ஒர்க் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு செட் கம்ப்ளீட்டாக கைக்கு வரதுக்கே ஒரு 7 to 8 days ஆகும் அக்கார்டிங் டு த கிளைமேட்டிக் சேஞ்ச். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து தான் நாங்கள் வந்து அந்த ப்ரைஸ் எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணலான்னு யோசிச்சு தான் ஒரு ப்ரைஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். அண்ட் இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது நான் ஃபைனல் வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணதில்லை, எந்த ஒரு நெகட்டிவான வீடியோஸுமே. பட் இது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தனால தான் நான் பர்டிகுலராக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுன்றதுக்காக நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு வந்து நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து டிஎம்ல ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்க பண்றதெல்லாம் ஒரு வேலையா, அதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் வேற வாங்குறீங்களா அப்படின்னு. இது பார்க்க நல்லாவே இல்லை, இதுக்கெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு நிறைய ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லை, வாங்க இஷ்டம் இல்லைன்னா யூஆர் ஆல்வேஸ் தேங்க்யூ, நீங்கள் வாங்க வேண்டாம். பட் ஒருத்தவங்களோட ஒர்க்கை வந்து எப்பவுமே கம்மியாக பேசக்கூடாது, குறைச்சி பேசக்கூடாது. இது எனக்குன்னு இல்லை, எல்லா டெரக்கோட்டா பண்ணுறவங்களுக்கும் இல்லை, எல்லா ஹேண்ட்மேடாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுற, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்களோட ஒர்க் பிடிக்கலை அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர். அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் அவங்கள ஹர்ட் பண்ணுன்ற இன்டென்ஷனோட ஹர்ட் பண்ணுறது நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதில்லை. பிகாஸ் வந்து எனக்கு இந்த நெகட்டிவாக வீடியோ போட்டு வியூஸ் வாங்கணும், இல்லை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், நான் எதுவுமே பண்ணதில்லை. பட் இது நான் ஒரு 2 weeks-ஆக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, நான் எல்லா ஒர்க்கும் பண்ணுற எல்லாரையும் தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஈவன் நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, வெளியே போய் ஒர்க் பண்ணாலுமே சரி, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ யாரையும் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி மேலே தூக்கி விடனாலும் கூட பரவாயில்ல, பட் டோன்ட் ட்ரை டு புல் தெம் டவுன். ஸோ அதனால அது மட்டும் பண்ணாங்க. இதில் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பேக் ரோப்ஸ் வந்து வரும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பேக் ரோப் வேண்டாம், எனக்கு பேக் செயினாக வேணும் அப்படின்னாலுமே பேக் செயினுமே அட்டாச் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ பேக் செயினுமே நான் போட்டு காட்டுறேன். ஸோ பேக் ரோப் வேண்டாம்னா இந்த மாதிரி ஒரு பேக் அட்டாச்சபிள் செயின் வந்து வரும். ஸோ அவ்வளோதான், இதான் கம்ப்ளீட் பீஸ். இது நீங்கள் வீடியோலேயே கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஆர்டர்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆர்டரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.